30வது காரிகை. அநாதேரந்தவத்வம் ச சம்சாரஸ்ய ந சேத்ஸ்யதி அனந்ததா சாதி மதஹ மோக்ஷஸ்ய ந பவிஷ்யதி. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற காரிகைகளில் பந்தம் மோக்ஷம் இந்த இரண்டும் மித்யா என்ற கருத்து பேசப்படுகின்றது. சம்சாரமும் மித்யா, அதனுடைய பரிகாரமான மோக்ஷமும் மித்யா. இந்த காரிகைக்கு வருவதற்கு முன் சில படிகளாக விசாரத்தை பார்த்தோம். பூர்வபக்ஷியானவன் பந்தத்தை அனாதி என்றும் மோக்ஷத்தை ஆதி என்றும் சொல்லியாக வேண்டிய நிலையை உருவாக்கினோம். அவன் வேறு வழியில்லாமல் சம்சாரம் அனாதி, மோக்ஷமானது சாதி. சாதி என்றால் ஆதியுடன் கூடியது. சம்சாரம் இந்த காலத்தில் தோன்றியது என்று சொல்ல முடியாது, அனாதி என்று சொல்லியாக வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து, பிறகு அந்த நிலைக்கு பூர்வபக்ஷி வரும்பொழுது இங்கு நாம் பதில் கூறுகின்றோம். அநாதேகே அந்தவத்வம் ச சம்சாரஸ்ய. அநாதேகே சம்சாரஸ்ய, அனாதியாக இருந்து வருகின்ற சம்சாரத்திற்கு அந்தவத்துவம் ந சேத்ஸ்யதி, முடிவானது நடைபெறாது. அதாவது நாம் தோஷத்தை சொல்கின்றோம். சம்சாரம் அனாதி என்று நீ கூறினால் அந்த சம்சாரம் நிவிருத்தியானது நடைபெறாது, சம்சாரத்திற்கு முடிவு ஏற்படாது. அனாதியான சம்சாரத்திற்கு அந்தவத்துவம் முடிவானது வராது. பிறகு ஆதிமதக மோக்ஷஸ்ய, தோன்றிய மோக்ஷத்திற்கு அனந்ததா என்றும் இருத்தல் ந பவிஷ்யதி நடக்காது. அதாவது சம்சாரம் மோக்ஷம் சத்தியம் என்று சொல்பவனால் சம்சாரம் அனாதி என்றும் மோக்ஷம் ஆதி என்றும் சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது சம்சாரம் நிவிருத்தியாகும் என்ற நிலை வராது, சம்சாரம் என்றும் தொடரும் என்ற தோஷம் ஏற்படும். பிறகு மோக்ஷம் என்றும் தொடரும் என்ற நிலை ஏற்படாது, மோக்ஷத்திற்கு அழிவு ஏற்படும் என்று நாம் பதில் கூறினோம். இனி அடுத்த இரண்டு காரிகைகளிலும் இதே கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது பந்த மோக்ஷம் மித்யா என்ற கருத்தை. 31வது காரிகை. ஆதாவந்தே ச யன்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா விததை சத்ருஷா சந்தஹ அவிததா இவ லக்ஷிதாஹ. இந்த 31வது காரிகை இரண்டாவது பிரகரணத்தில், வைதத்திய பிரகரணத்தில் ஏற்கனவே வந்த 6வது காரிகை. வைதத்திய பிரகரணத்தில் 6வது காரிகையை
இங்கு ஆசிரியர் அப்படியே எடுத்து கொடுத்திருக்கின்றார். ஆதாவந்தேச்ச என்னாஸ்தி, ஆதௌ அந்தேச்ச என்னாஸ்தி என்பதை 2:6. பிறகு எதற்கு இவரே இவருடைய ஸ்லோகத்தை குறிப்பிடுகிறார் என்றால், அங்கு ஜாக்ரத் மித்யா என்று நிலைநாட்ட இந்த காரிகை கொடுக்கப்பட்டது. எங்கு வைதத்திய பிரகரணத்தில் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்டுவதற்கு இந்த காரிகை பேசப்பட்டது. இங்கு பந்த மோக்ஷம் மித்யா என்று நிலைநாட்ட கொடுக்கப்படுகிறது. அதுதான் வேறுபாடே தவிர மற்ற கருத்துக்களெல்லாம் எந்த விதத்திலும் வேறுபடுவதில்லை. ஆகவே இதற்கு தெளிவான விளக்கம் அங்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இங்கு நாம் சுருக்கமாக பார்க்கலாம். காரிகையினுடைய பொருள், ஆதௌ அந்தேச்ச எது நாஸ்தி. ஆதௌ துவக்கத்தில், அந்தே முடிவில், எது நாஸ்தி எது இல்லையோ, துவக்கத்திலும் முடிவிலும் எது இல்லையோ, வர்த்தமானே அபி இப்பொழுதும் கூட, துவக்கத்திலும் முடிவிலும் இல்லாதது வர்த்தமானே என்றால் இப்பொழுதும், தது ததா அது அவ்விதம், ஆதியிலும் அந்தத்திலும் இல்லாதது எதுவோ அது இப்பொழுதும் அப்படியே. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுதும் அப்படியே என்றால் இப்பொழுதும் இல்லை, ஆதியில் இல்லை, முடிவில் இல்லை, இப்பொழுது இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இப்பொழுதும் அதற்கு அதே கதிதான். இரண்டாவது வரியில், விததைஹி சத்ருஷாகா சந்தக. விததைஹி என்றால் பொய்யான பொருள்களுடன், சத்ருஷாகா சமமாக, பொய்யான பொருள்களுக்கு சமமாக இருந்து கொண்டு அவைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் உண்மையல்ல, வெறும் பொய்யான பொருள்களுடன் சமமாக இருந்து கொண்டு இருப்பவைகள் அவிததாகா. விததம்னா பொய், மித்யா. அவிததாகா என்றால் உண்மையாக இருப்பது போல். அவிததாகா இவ, இவ என்றால் போல, உண்மையாக இருப்பது போல, லக்ஷிதாகா கருதப்படுகிறது. பொய்யாக இருந்து கொண்டு உண்மையாக இருப்பது போல் நினைக்கப்படுகிறது அஞ்ஞானிகளினால். இதுதான் இதனுடைய பொருள். அதிக விளக்கம் உங்களுடைய நோட்ஸ், 2nd சாப்டர், 6வது காரிகை. பிறகு இங்கு இது எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் என்றால், பந்த மோக்ஷம் மித்யா, பந்தத்திற்கு முடிவை சொல்கின்றான் பூர்வபக்ஷி. அப்போ பந்தத்துக்கு என்ன இருக்கின்றது? அந்தம் இருக்கின்றது. சம்சாரம் முடிவடைகிறது ஒரு காலத்தில் என்று சொல்கின்றான். இப்போ பூர்வபக்ஷியினுடைய கருத்துப்படி சம்சாரத்திற்கு முடிவு இருக்கிறது. எப்பொழுது சம்சாரம் முடிகிறது என்று கேட்டால், எப்பொழுது மோட்சம் தோன்றியதோ அப்பொழுது முடிகிறது என்று சொல்கின்றான். அப்படி என்றால் பூர்வபக்ஷியினுடைய மதப்படி மோட்சத்திற்கு ஆதி இருக்கின்றது. இப்போ மோட்சத்திற்கு தோற்றம் இருக்கின்றது, சம்சாரத்திற்கு முடிவு இருக்கின்றது. ஆகவே தோற்றமும் முடிவும் இருக்கின்ற ஒன்று மித்தியா. எதற்கு தோற்றம் இருக்கிறதோ, எதற்கு முடிவிருக்கின்றதோ அது உண்மையில் எப்பொழுதும் கிடையாது. பிறகு இருப்பது போல் தோன்றிக்கொண்டு இருக்கின்றது. இப்போ பந்த மோக்ஷௌ ந சத்தியௌ, பந்தமும் மோக்ஷமும் சத்தியம் அல்ல. ஆத்யந்தவத்வாத், அதற்கு ஆதியும் அந்தமும் இருப்பதனால். மரீச்சி உதகவது, மரீச்சி உதகம் என்றால் காணல் நீரை போல என்று இந்த காரிகையை பந்த மோக்ஷத்துக்கு மித்தியா என்ற விதத்தில் பொருள்படுத்த வேண்டும்.
ஆனால் இரண்டாவது பிரகரணத்தில் ஜாக்ரத் மித்யா என்பதற்காக கொடுக்கப்பட்ட காரிகை இது. இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். 32 சப்ரயோஜனதா தேஷாம் ஸ்வப்னே விப்ரதிபத்யதே தஸ்மாதாத்யந்தவத்வேன மித்யைவ கலு தே ஸ்மிருதாஹ. இந்த 32வது காரிகை அதே இரண்டாவது பிரகரணத்தில் வந்த 7வது காரிகை. அதை அப்படியே இங்கு கொடுக்கின்றார். இப்போ 31வது காரிகை இரண்டாவது பிரகரணத்தினுடைய 6வது காரிகை. இந்த 32வது காரிகை இரண்டாவது பிரகரணத்தினுடைய 7வது காரிகை. இப்படி சொல்வதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? இதற்கும் அதிக விளக்கம் நாம் பார்க்க போவதில்லை, அந்த இடத்தில் கொடுத்த விளக்கம்தான். இருப்பினும் இந்த இடத்தில் என்ன பேசப்பட்டுள்ளது என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கு இரண்டாவது பிரகரணத்தில் சொப்பனத்தை நாம் உதாரணமாக கொண்டு ஜாக்ரத் மித்யா என்று நிலைநாட்டி வந்தோம். அப்படி கனவை பொய்யாக கொண்டு, கனவை உதாரணமாக கொண்டு ஜாக்ரத்தை மித்யா என்று சொல்லி வருகையில் பூர்வ பக்ஷி ஒரு கருத்து கூறினான். கனவு பொய், கனவு மித்யா. காரணம், அது பிரயோஜனப்படுவதில்லை, அது நமக்கு பயன்படுவதில்லை. கனவில் பார்க்கப்பட்ட பொருள்கள், அனுபவிக்கப்பட்ட பொருள்கள் நமக்கு பயன்படுவதில்லை. கனவில் விதவிதமான பதார்த்தத்தை, சாப்பிடுகின்ற பதார்த்தத்தை பார்க்கின்றோம். அது பொய். காரணம், அது சாப்பிடுவதற்கு நினைவில் பயன்படுவதில்லை. ஆனால் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் பயன்படுகின்றது. ஆகவே அது உண்மை. இது சத்தியம், இது மித்யா என்று நிலைநாட்ட பூர்வ பக்ஷியினுடைய கருத்து, எது பிரயோஜனத்தை கொடுக்கின்றதோ அது சத்தியம், எது பிரயோஜனத்தை கொடுப்பதில்லையோ அது மித்யா என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி வரும்பொழுது அதற்கு பதில் இந்த காரிகை அங்கு சொல்லப்பட்டது. அங்கு எப்படி பதில் சொல்லப்பட்டது என்றால், நீ என்ன சொல்கின்றாய், எது பிரயோஜனப்படுகிறதோ அது சத்தியம், எது பிரயோஜனப்படவில்லையோ அது மித்யா என்று சொல்கின்றாய். ஆனால் பிரயோஜனப்படுவது சத்தியமித்யாவை நிர்ணயிக்க ஒரு ஹேது அல்ல. எதற்கு ஆதியும் அந்தமும் உள்ளதோ அதுதான் மித்யாவை நிர்ணயிக்க ஹேது என்று நாம் கூறி, மீண்டும் நம்முடைய பதில் என்னவென்றால், கனவில் உள்ள பதார்த்தங்கள் நினைவில் நமக்கு ஜாகிரத அவஸ்தையில் பயன்படுவதில்லை. அதே சமயத்தில் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற பதார்த்தங்கள் கனவிலும் பயன்படுவதில்லை. ஒருவன் விழிப்பு நிலையில் அதிகமாக உணவை உட்கொண்டு விட்டு கனவு கண்டு கொண்டு இருக்கின்றான். கனவில் பசியோடு இருப்பது போல் கனவு கண்டுள்ளான். ஆகவே விழிப்பில் சாப்பிட்ட அனைத்து உணவும் கனவு காண்பவனுக்கு பயன்படவில்லை. அப்படி பயன்பட்டிருந்தால் நான் பசியோடு இருக்கின்றேன் என்ற கனவு வந்திருக்காது. ஆகவே பயன்படுவதில்லை என்பது சத்தியமித்யாவை நிர்ணயிக்க காரணமல்ல என்று நாம் பதில் கூறினோம். இதெல்லாம் எங்கு நடந்தது? இரண்டாவது பிரகரணத்தில் நடந்த கருத்து. இனி இங்கு வந்தால் பூர்வபக்ஷி அதே கருத்தை சொல்லலாம். மோக்ஷம் என்பது ஆனந்தம், மனநிறைவு என்ற பலனை உடையது.
நம்ம மோக்ஷம் அனனுபவ விஷயம்னு சொல்வதே கிடையாது. மோக்ஷத்தை அனுபவிக்க முடியாது என்று நாம் சொல்ல மாட்டோம். பிரம்மத்தை தான் அனுபவிக்க முடியாது என்று சொல்வோம். காரணம் என்ன? அந்த பிரம்மனே நானாக இருப்பதனால். இந்த பிரம்மன் நான் என்ற அறிவு வந்தவுடன் இந்த அறிவினுடைய பலன் மோக்ஷம், அதை நாம் அனுபவிப்போம். ஆகவே மோக்ஷம் என்பது அனுபவத்திற்கு உரியது. என்ன அனுபவம்? மனநிறைவு என்ற அனுபவம் மோக்ஷம். இந்த பிரயோஜனம் மோக்ஷத்திற்கு இருக்கிறது. பிறகு சம்சாரம் அனுபவத்திற்குரிய விஷயமா அனுபவத்திற்கு இல்லாத விஷயமானா, ஒருவரிடம் போய் சம்சாரத்தை அனுபவிக்கிறீங்களா இல்லையான்னு நம்ம கேட்போமா? சம்சாரம்ங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். அதனால தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முயற்சி செய்கிறோம். ஆகவே பந்தம் என்பது துக்கம் என்ற பலனை உடையது. மோக்ஷம் என்பது திருப்தி என்ற பலனை உடையது. இப்போ பந்தம் என்பது துக்கம் என்ற பலனும் மோக்ஷம் என்பது சுகம் என்ற பலனும் இருப்பதனால் பலனை நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் அதை எப்படி நீங்கள் மித்தியா, பொய் என்று சொல்வீர்கள் என்பது கேள்வி. அதற்கு நாம் இங்கு பதில் சொல்கின்றோம். பிரயோஜனத்தை நாம் ஒரு ஹேதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பலனை நாம் எடுத்துக்கொண்டால் சொப்பனமும் சத்தியம் என்று சொல்லியாக வேண்டும். காரணம் என்ன? சொப்பனத்தில் இருக்கின்ற பதார்த்தங்கள் சொப்பனத்தில் பயன்படுகின்றது. ஜாகிரதத்தில் இருக்கின்ற பதார்த்தம் ஜாகிரத அவஸ்தையில் பயன்படுகிறது. எதெல்லாம் பயன்படுகிறதோ அது சத்தியம் என்றால், கனவில் ஒருவனுக்கு தண்ணீர் தாகம் வருகிறது, அவனுக்கு அங்கு தண்ணீர் கிடைக்கின்றது. அந்த தண்ணீர் கனவில் இருப்பவனை திருப்திப்படுத்துகிறது. பிறகு கனவு சத்தியமாகும். ஆனால் பூர்வபக்ஷியான நீ கனவு பொய் என்று ஏற்றுக்கொள்கின்றாய். ஆகவே பயனை உடைய ஒன்றை நீ பொய் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுகம் என்ற பலனை உடைய மோட்சத்தையும் துக்கம் என்ற பலனை உடைய பந்தத்தையும் பலன் இருந்த போதிலும் அது மித்தியா, அது உண்மை அல்ல. பிறகு பூர்வபக்ஷி கோவப்பட்டு என்ன கேட்பான்? நான் தான் அனுபவிக்கிறனே, அதை ஏன் மித்தியான்னு சொல்கிறாய்னு சொன்னா, மித்தியா என்பது அனுபவத்திற்கு உட்பட்டது, ஆனால் உண்மை அல்ல. இந்த பிரபஞ்ச அனுபவத்துக்கே இல்லைன்னு சொல்லவில்லை, அது அனுபவத்திற்கு இருக்கின்றது, ஆனால் உண்மை அல்ல. இதுதான் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. இப்போ இந்த இடத்துல இந்த காரிகை எப்படி பொருள்படுத்துகின்றோம்? பந்த மோக்ஷம் பிரயோஜனத்தை உடையது. அந்த பிரயோஜனத்தை மாற்றி போட்டு விடக்கூடாது. பந்தத்துக்கு என்ன பிரயோஜனம்? துக்கம். மோக்ஷத்துக்கு என்ன பிரயோஜனம்? சாந்திஹி, அமைதி, திருப்தி அல்லது சுகம். சுகம்னு சொன்னால் நம்ம லௌகிக சுகம், இந்திரியஜன்ய சுகம்னு நினைக்க தோணும். அதனால தான் சாந்தி, மன நிறைவு என்ற பலன். இந்த பலன் இருந்த போதிலும் மோக்ஷம் பந்தம் இரண்டும் மித்தியா. காரணம் என்ன? பிரயோஜனமானது சத்திய மித்யாவை நிர்ணயிக்காது. இனி காரிகைக்குள் சென்றால், சப்ரயோஜனதா தேஷாம் சொப்னே விப்ரதிபத்யதே. இதனுடைய தெளிவான விளக்கம் நாம் இப்பொழுது பார்க்க போவதில்லை. சுருக்கமான பொருளைத்தான் பார்க்கிறோம். உங்களுக்கு நல்ல விளக்கம் தேவை என்றால் உங்களுடைய நோட்ஸ்லேயே இருக்கும். எங்குனா 2-7 காரிகையில் இருக்கும். சப்ரயோஜனதா தேஷாம். தேஷாம் என்றால் அந்த பொருள்களினுடைய, சப்ரயோஜனதா பயன்பாட்டை உடையது என்பது சொப்பனே. இங்கு அந்த பொருள்கள் என்றால் ஜாக்ரத் விஷயங்கள். ஜாக்ரத் பொருள்களுக்கு பிரயோஜனத்துடன் கூடியது என்ற தன்மை சொப்பனே, கனவில் விப்ரதிபத்யதே, முரண்படுகின்றது. ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்களுக்கு
பிரயோஜனத்தை கொடுத்தல் என்ற தன்மை கனவில் முரண்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் கனவில் பிரயோஜனப்படுவதில்லை. நீ என்ன சொல்கின்றாய்? ஜாகிரத அவஸ்தையில் சத்தியம், காரணம் இந்த பொருள்கள் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாய். ஆனால் இந்த பொருள் கனவில் சென்றால் பயன்படுவதில்லை. ஜாகிரத அவஸ்தையில் ஒருவன் கோடீஸ்வரனாக இருக்கான், கனவில் அவன் பிச்சைக்காரனா கனவு காணுகிறான். இப்போ இந்த பணமெல்லாம் அவனுக்கு எங்கே போச்சுன்னா கனவில் பயன்படவில்லை. ஆகவே தஸ்மாத் ஆத்யந்தவத்வேன, ஆகவே ஆதி அந்தம் என்ற காரணத்தை கொண்டுதான் நாம் மித்யாத்துவத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்யந்தவத்வேன, ஒரு பொருளுக்கும் ஆதியும் அந்தமும் இருக்குமானால் மித்யா ஏவ கலு, அது மித்யாதான். தே ஸ்மிருதாகா, தே பதார்த்தாகா, அந்த பொருள்கள் மித்யா என்று கருதப்படுகின்றது. இங்கு ஸ்மிருதாகா என்றால் கருதப்படுகிறது, ஞானிகளினால் அறிவுடையவர்களினால் கருதப்படுகின்றது. அப்ப இந்த ரெண்டு காரிகையும் 31, 32, இந்த இரண்டு காரிகை எதற்கு இங்கு கொடுக்கப்பட்டது? பந்த மோக்ஷம் மித்யா என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இனி நாம் அடுத்த காரிகையில் அடுத்த தலைப்புக்கு செல்கின்றோம். 33. சர்வே தர்மா மிருஷா ஸ்வப்னே காயஸ்யாந்தர் நிதர்சனாத் சம்வ்ருதேஸ்மின் பிரதேசே வை பூதானாம் தர்ஷனம் குதஹ. 33வது காரிகையிலிருந்து 36வது காரிகை வரை, 33லிருந்து 36 வரை கனவை உதாரணமாக கொண்டு சொப்பன திருஷ்டாந்தேன, சொப்பனத்தை உதாரணமாக கொண்டு சைத்தன்யம் அவிஷயம் என்று நிரூபிக்கப்படுகிறது. சைத்தன்யம் அவிஷயம், சைத்தன்யத்திற்கு விஷயம் இல்லை. சிதக அவிஷயத்துவ ஸ்தாபனம், அவிஷயத்துவ ஸ்தாபனம் என்றால் சைத்தன்யத்திற்கு விஷயம் இல்லை. சைத்தன்யத்திற்கு விஷயம் இல்லை என்றால் என்ன பொருள்? திருக் மட்டும் இருக்கின்றது, திருஷ்யம் இல்லை. திருக்கு தான் இருக்கு, வெறும் சைத்தன்யத்தை தவிர வேற எதுவும் கிடையாது என்று நாம் நிலைநாட்டுகின்றோம். சைத்தன்யந்தான் இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இது எதனுடைய தொடர்ச்சி என்றால், க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை பார்த்து நாம் முடித்தோம். க்ஷணிக விஞ்ஞானத்தில் என்ன சொல்லப்பட்டது? 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டது, சித்தம் சித்த திருஷ்யம் என்று. அவர்கள் சித்தம் என்ற சொல்லை எதற்கு பயன்படுத்தினார்கள்? சைத்தன்யத்திற்கு பயன்படுத்தினார்கள். சித்த திருஷ்யம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பதார்த்தங்கள். இந்த சித்த திருஷ்யமானது சித்தத்திற்கு வேறாக இல்லை, சித்தமே சித்த திருஷ்யமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சித்தம் க்ஷணிகம் என்று சொன்னார்கள். நாம் என்ன சொன்னோம்? சித்த திருஷ்யம் சித்தத்திற்கு வேறாக இல்லைங்கிறதை ஏற்றுக்கொண்டு அந்த சித்தம் என்று நீ சொல்கின்ற சைத்தன்யம் நித்தியம் என்று சொன்னோம். அந்த கருத்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ மீண்டும் அதை பார்த்தால், நம்முடைய வேதாந்தத்தில் முதல் விசாரம் திருக் திருஷ்ய விவேகம். முதல்ல என்ன செய்வோம்? திருக் திருஷ்ய விவேகத்தை செய்வோம். திருக் என்றால் அறிபவன், திருஷ்யம் என்றால் அறியப்படுவது.
நான் அறிபவன், மற்ற அனைத்தும் அறியப்படுவது என்று பார்ப்பவன் பார்க்கப்படுவது என்ற விவேகத்தை செய்வோம். விவேகத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஒருவன் திருஷ்ய விவேகம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னா, திருஷ்யத்தையே திருக்கா நினைச்சிட்டு இருந்தான். இங்கு திருஷ்யம்னு சொன்னா உடல், ஸ்தூல சரீரம் வரைக்கும் இருக்கிற திருஷ்யத்தை திருக்குங்கிற வர்க்கத்துக்குள்ள போட்டு திருக்கு திருஷ்யத்துக்கு வேறுபாடு தெரியாமல் திருஷ்யமாக இருக்கின்ற உடலையே திருக்காக நினைத்து கொண்டு பிறகு இந்த உலகத்தை திருஷ்யம்னு நினைத்து கொண்டு இருந்தான். பிறகு திருக் திருஷ்ய விவேகத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? திருக் என்பது வெறும் சைத்தன்யம், திருஷ்யம் என்பது அனைத்தும். நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அஞ்ஞானம், இவைகள் அனைத்தும் திருஷ்யம் என்று சொல்லிவிட்டோம். இப்போ திருக் திருஷ்ய விவேகம் பண்ணின உடனே எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம்? சில திருஷ்யங்களை திருக்கா நினைச்சிட்டு இருக்கிற தப்பை நீக்கி திருக்குன்னு புரிஞ்சு திருஷ்யத்தை திருக்கிலிருந்து வேறாக புரிந்துள்ளோம். திருக்குனா புரிகின்றதோ? திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது என்ன திருக்கு? திருக்குன்னா அறிபவன். அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருக் என்றால் அறிபவன், திருஷ்யம் என்றால் அறியப்படுவது. இப்போ திருக் திருஷ்ய விவேகத்தில் நாம் திருக் தனியாக வைத்து திருஷ்யத்தை தனியாக பிரித்து விட்டோம். இதோட நமக்கு அத்வைத சித்திக்குமானா கிடையாது. பாதி கிணறு தான் தாண்டி இருக்கான். இதோடு நின்று விட்டால் என்ன ஆகும்? துவைதம்தான். திருக்குன்னு ஒன்று இருக்கு, திருஷ்யம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இந்த திருஷ்யம் இருக்கே அது திருக்கிலிருந்து வேறாக இல்லை. இந்த திருஷ்யத்திற்கு இருத்தல்ங்கிற தன்மையையே திருக்கான நான் தான் கொடுக்கின்றேன். அப்ப திருக்கை சார்ந்து திருஷ்யம் இருக்கின்றது. இந்த இடத்துல திருஷ்யம்ங்கிறது பானையை போல, திருக் என்பது களிமண்ணை போல. களிமண் என்ன சொல்கின்றது? அனைத்து பானைகளும் என்னை சார்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, நானே பானையாக காட்சி அளிக்கின்றேன். நானேன்னு சொன்ன யார்? களிமண். களிமண் சொல்லுது நானே பானையாக காட்சி அளிக்கின்றேன். அதே போல திருக் சொரூபமான சைத்தன்யம் என்ன சொல்கின்றது? நானே திருஷ்யமாக காட்சி அளிக்கின்றேன். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னா என்ன இருக்குன்னா, வெறும் திருக்கு மட்டும் இருக்கு. திருஷ்யத்தை திருக்குக்குள்ள ஒடுக்கி விட்டோம். எதெல்லாம் நம்மால் அனுபவிக்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் அனுபவிக்கின்ற அறிவுக்கு வேறாக இல்லை. அனுபவிக்கின்ற அறிவுதான் அனுபவிக்கப்படுவனாகவும் இருக்கின்றது. இந்த கருத்து தான் இப்பொழுது நாம் 33 36வது காரிகை வரை பார்க்க இருக்கின்றோம். இதே கருத்தை க்ஷணிக விஞ்ஞானவாதி சொல்லியிருக்கான். ஆனால் அந்த திருக்கை அவன் க்ஷணிகம்னு சொல்லிவிட்டான். நம்ம என்ன பண்றோம்? நித்தியம், நித்திய சைத்தன்யம் என்று சொல்கின்றோம். நாம் எப்படி இந்த கருத்தை பார்க்க போகிறோம் என்றால், சொப்பன திருஷ்டாந்தத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு கருத்தை நம்ம சொன்னோம், அறிபவன் மட்டும்தான் இருக்கான், அறிபவனே அறியப்படும் பொருளாக இருக்கின்றான்னு சொன்னோம். இது சாதாரண விஷயமா? பெரிய விஷயம். இது எப்படி இருக்குன்னா, நீங்க யாருன்னா நான் தான், நான் தான் நீங்களா தெரிஞ்சிட்டு இருக்கேன். பிறகு உங்களுக்கு என்ன? அதே கதி தான். நான் யாருன்னா நீங்க தான் நானா தெரிஞ்சிட்டு இருக்கேன். இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு சைத்தன்யம். இப்போ இந்த உலகத்துல காடு, மலை, மரங்கள், எத்தனையோ பொருளை பார்க்கிறேன். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் என்னுடைய சைத்தன்யத்தினுடைய விளையாட்டு. அது எப்படின்னா, இதற்கு உதாரணம் நம்முடைய கனவு. இப்போ நம்முடைய கனவுல ஒரு பெரிய உலகத்தை பார்க்கிறோம். சிங்கத்தை பார்க்குறோம், புலியை பார்க்குறோம், மரத்தை பார்க்குறோம், பெரிய வனத்தை பார்க்குறோம், ஆகாசத்தை பார்க்குறோம், மேகங்களை பார்க்குறோம். இவைகளெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால்,
பார்ப்பவனிடமிருந்து இவைகளெல்லாம் வேறல்ல. இந்த இடத்துல பார்ப்பவன்னு சொன்னா அந்த சித்தத்தையும் மெமரியையும் சேர்த்திக்கணும். அந்த பிரமாதா, தைஜசன்கிற பிரமாதா, இந்த தைஜசனுடைய விருத்தி இருக்கே, ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு பதார்த்தமா இருக்கு. அங்க சிங்கம்ங்கிறது என்னன்னா இவனுடைய எண்ணம் தான் அங்க சிங்கமா இருக்கு. அங்க பார்க்கிற மலை மனிதர்கள் இவைகளெல்லாம் என்னன்னா இவனே அனைத்துமாக தெரிந்து கொண்டு இருக்கின்றான். விழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பதார்த்தங்கள் எதுவுமே கிடையாது. விழிச்சவுடன் என்ன இருக்குன்னா அனைத்தும் இவனுக்குள், இவனுடைய அறிவுக்குள் ஒடுங்கி விடுகின்றது. அப்ப கனவுல என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அறிவு ரூபமான நானே விதவிதமான உலகமாக மாறி பிறகு நானே இவைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதுனா கனவில். அதே போலதான் நினைவிலும் கனவு மித்யா என்று முதலில் அங்கு நிலைநாட்டினோம். இரண்டாவது அத்தியாயம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை மித்தியான நிலைநாட்டுவதற்கு முன்னாடி எப்படி கனவு பொய் என்று நிலைநாட்டினோம். கனவுல பார்க்கிறதெல்லாம் பார்ப்பவனிடமிருந்து வேறில்லைன்னு நிலைநாட்டினோம். அதற்கு பிறகுதான் கனவை ஒரு திருஷ்டாந்தமாக உதாரணமாக கொண்டு நாம ஜாகிரத் பிரபஞ்சத்திற்கு வந்தோம். அதே காரியம் மீண்டும் கௌடபாதர் இங்கு செய்கின்றார். ஆனா இங்கு என்ன பண்ணிட்டார், அதே காரிகைகளை இங்கு கொடுக்காமல் வேறு சில வார்த்தைகளை கொடுத்து இரண்டாவது அத்தியாயத்தின் முதல் 3 காரிகைகளில் கனவு மித்தியா என்று நிலைநாட்ட என்னென்ன ஹேது, என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டதோ அதையே இப்பொழுது இங்கு கூறுகிறார். ஆகவே இதுவும் ரிப்பீட்டிஷன் தான். எதை திருப்ப சொல்றார், கனவு பொய் என்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லி நிலைநாட்டினாரோ அந்தந்த காரணங்களை இங்கு இப்பொழுது சொல்கிறார். சொல்லி இப்படிப்பட்ட கனவை போலதான் இந்த ஜாகிரத் பிரபஞ்சமும் என்று சொல்கின்றார். ஆனா இரண்டாவது அத்தியாயத்துல பொதுவா ஜாகிரத் பிரபஞ்சம் மித்தியாங்கிறதுக்காக சொப்பனத்தை விளக்கினார். இந்த இடத்துல எதுக்கு கனவை விளக்கிறார், கனவு காண்பவன் காணப்படும் பொருளுக்கும் காண்பவனுக்கும் வேறுபாடு இல்லை. கனவு காண்பவன் பொருள் அனைத்தும் காண்பவனை சார்ந்து இருக்கின்றது. இப்ப கனவுல நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன்னு சொன்னா அந்த மனிதன் யாரை சார்ந்து இருக்கான், பார்க்கின்ற என்னை சார்ந்து இருக்கின்றான். அவனுக்கு இருப்ப கொடுத்ததே நான் தான். நான் பார்க்கலைன்னா அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கிறதுனால நான் பார்க்கிறேனா, நான் பார்க்கறதுனால அவன் இருக்கானான்னு சொன்னா என்ன சொல்லுவோம், நான் பார்க்கறதுனால தான் அவன் இருக்கான். கனவுல ஒரு ஆள் இருக்கான், அதனால நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அவன் இருக்கான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவனுக்கு இருப்ப கொடுக்கிறதே நான் தான். இந்த கருத்தை நிலைநாட்ட இங்கு கனவு பேசப்படுகிறது. ஆகவே இந்த காரிகைகள் வருகின்ற கருத்துக்கள் மிக மிக சுலபமானது. காரணம் என்ன, ஏற்கனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மால் பார்க்கப்பட்டது. இங்கு கனவு பொய் என்று நிலைநாட்டுகின்றார். இந்த கருத்து இரண்டாவது பிரகரணத்தில் முதல் 2 காரிகைகளில் வந்த கருத்து. இனி காரிகைக்குள் செல்லலாம். சர்வே தர்மாகா மிருஷா சொப்பனே. சொப்பனே கனவில், சொப்பனே கனவில் சர்வே தர்மாகா. இங்கு தர்மாகா என்றால் பொருள்கள், ஆப்ஜெக்ட்ஸ், பதார்த்தங்கள். எல்லா பொருள்களும், கனவில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் மிருஷா. மிருஷா என்றால் மித்யா, பொய், உண்மை அல்ல. கனவில் தோன்றுகின்ற எல்லா பொருள்களும் உண்மை அல்ல. இது என்ன, சாத்தியம்.
இதுதான் இவர் இங்கே சாத்தியமாக சொல்கிறார். எந்த ஒரு சாத்தியத்தை சொன்னாலும் ஹேது சொல்ல வேண்டும் அல்லவா, காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா. 2 காரணத்தை இங்கு கொடுக்கின்றார். முதல் காரணம் காயஸ்ய அந்தக நிதர்சனாத். காயஸ்யன ஸ்தூல சரீரத்தினுடைய, அந்தகன ஸ்தூல சரீரத்திற்கு உள், அந்தகன உள்ளே, நம்முடைய உடலுக்கு உள்ளே, நிதர்சனாத் பார்க்கப்படுவதனால், நம்முடைய உடலுக்கு உள்ளே பார்க்கப்படுவதனால். கனவுல ஒரு மலையை பார்க்கின்றேன், மிருகங்களை பார்க்கின்றேன், மனிதர்களை பார்க்கின்றேன், வாகனங்களை பார்க்கின்றேன். இவைகள் உண்மை அல்ல. காரணம், இவைகளெல்லாம் உடலுக்குள்ளேயே பார்க்கப்படுகின்றது. உடலுக்கு வெளியே பார்த்தா வேணா சத்தியம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவைகளெல்லாம் உள்ளே பார்க்கப்படுவதனால் காயஸ்ய அந்தக நிதர்சனாத். சரி, உள்ள பார்த்தாலும் என் வயிறு ரொம்ப பெருசா இருக்கே, அதுக்குள்ள இருக்கலாமல்லன்னு தோணலாம். ஆனால் உள்ள இடம் ரொம்ப குறைவா இருக்குங்கிற, எல்லாம் மனசுக்குள்ள பிரெயின்குள்ள பார்க்கிறோம். அங்க எவ்வளவு இடம் இருக்கு? சில பேர்த்துக்குள்ள தலையில இடம் காலியா இருந்தாலும் உள்ள ஒரு மூளையும் இல்லாட்டியும் கூட கொஞ்சம் தானே இடம் இருக்கும். காலியா இருக்கிற இடம் கொஞ்சமாகத்தானே இருக்க முடியும். அதை சொல்றார், உள்ளே மிக மிக குறைவான இடம் இருக்கின்றது. நம்மளுடைய நரம்புக்குள்ளேயும் சரி, உடலுக்குள்ளேயும் சரி. முதல் வரியில் என்ன சொன்னார்? உடலுக்குள்ள பார்க்கறதுனால பொய்ன்னு சொன்னார். சரி, உடலுக்குள்ள இவைகளெல்லாம் இருக்கட்டுமேனா, ஒரு யானையை பார்க்குற, அது உடலுக்குள்ள இருக்க முடியுமா? உடலுக்குள் இடம் குறைவாக இருப்பதனால். அதைத்தான் சொல்றார், சம்விருதே அஸ்மின் பிரதேசேவை. அஸ்மின் பிரதேசே, இந்த இடத்தில், அஸ்மின்னா நம்ம உடலுக்குள், சம்விருதே மிக குறுகிய, சம்விருத்தேன குறுகிய, குறுகிய இந்த இடத்துக்குள், இந்த இடத்துக்குள்னு இங்க ஆசிரியர் சொல்வது உடலுக்குள், இந்த குறுகிய இடத்திற்குள், சம்விருத்தம்னா குறுகிய, பிரதேசே உடலுக்குள், பூதானாம் தர்சனம். பூதானாம்னா விதவிதமான பொருள்களினுடைய, பூதானாம் ஜீவராசிகளினுடைய, கனவில் இருக்கிற ஜீவராசிகளினுடைய தர்சனம் குதக, எப்படி தர்சனம் நடைபெறும்? அவைகள் உண்மையாக இருந்தால். ஆகவே இரண்டாவது ஹேது உச்சித தேச அபாவாத், லகு தேசத்வாத், அந்தர்தர்ஷனாத். முதல் கேது, உடலுக்குள்ள கனவை பார்க்கறதுனால அந்த பொருள்கள் உண்மையல்ல. பிறகு தேவையான இடம் இல்லாத காரணத்தினாலும் நம்ம கனவுல பார்க்கிற பொருள் சத்தியம் அல்ல. இதெல்லாம் நம்ம 2வது பிரகரணத்தில் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இனி மீண்டும் சொப்பன பதார்த்தம் பொய், சொப்பனத்தில் பார்க்கிறதெல்லாம் மித்தியாதான் என்பதை நிலைநாட்ட மீண்டும் ஏற்கனவே சொன்ன கருத்தை அடுத்த காரிகையில் கூறுகின்றார். 34. நயுக்தம் தர்ஷனம் கத்வா காலஸ்ய நியமாத் கதோ பிரதிபுத்தஸ்ச வை சர்வக தஸ்மின் தேசே ந வித்யதே. ஒருவன் கூறலாம், கனவில் பொருள்கள் பார்க்கப்படுகிறது, அது உள்ளே பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறீர்கள், உள்ளே இடம் குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நான் உள்ளே குறைவான இடத்தில் பார்க்கவில்லை, கனவில் வெளியே சென்று பார்த்து வந்தேன் என்று ஒருவன் சொன்னால்
அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம், திடீர்னு கனவு வருது, பாம்பே போயிட்டு வந்திருக்கோம், உடனே பாம்பேவை கனவுல பார்க்கிறோம், உடனே நாம் விழித்து கொள்கின்றோம். எந்த தேசத்தினுடைய கனவு வந்தது? பாம்பே தேசத்தினுடைய கனவு வந்தது. இப்போ ஒருவர் சொல்ல முடியுமா, நான் அங்கே போய்த்தான் அதை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், போதிய காலம் இல்லாத காரணத்தினால். வெகு தொலையில் இருக்கிற தேசத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒருவன் சொல்லலாம், அந்த தேசத்துக்கு போய் நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னால் போயிட்டு வந்திருக்க முடியாது. காரணம், எந்த ஒரு இடத்தை அடைய வேண்டுமென்றாலும் அதற்குரிய காலம் தேவை. அந்த காலம் இல்லாத காரணத்தினால். திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடலாம் கனவுல, ஒரு பாஸ்போர்ட்டும் வேண்டாம், ஒரு காலமும் வேண்டாம். காரணம் என்ன? அது பொய். உண்மையாக இருந்தால் போயிட்டு வர முடியாது. ஏற்கனவே சொன்ன கருத்து, உச்சித கால அபாவா, தேவையான காலம் இல்லாத காரணத்தினால் பார்க்கப்பட்ட பொருள்கள் உள்ளேதான் பார்க்கப்படுகிறது, இடமில்லாத இடத்தில் பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த பொருள்கள் நித்யா. பிறகு இரண்டாவது வரியில் அனுபவ பிரமாணம் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் தர்க்க பிரமாணம். அனுபவ பிரமாணம் என்னன்னு சொன்னால், நான் இப்பொழுது கனவு கண்டு கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுதுனா உதாரணம், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவு காணுகின்றேன். ரிஷிகேஷில் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது. திடீர்னு ரிஷிகேஷில் இருக்கும்போதே விழித்து கொள்கிறேன். எங்கினா கனவுல. கனவுல நான் ரிஷிகேஷ் பிரதேசத்தில் இருக்கும்போதே விழிச்சிட்டேன்னா நான் எங்கே எந்திரிக்கிறேன்? எந்த இடத்துல கனவு கண்டு கொண்டிருந்தனோ அங்குதான் நான் எழுந்திருக்கின்றேன். நான் எந்த இடத்திலிருந்து விழிச்சனோ அங்கு நான் எழுந்து கொள்வதில்லை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நான் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. ஆகவே நம்முடைய அனுபவம் எதை காட்டுதுன்னா, கனவுல பார்க்கிற பொருள்களெல்லாம் உள்ளே பார்க்கப்படுகிறது. குறைவான இடத்துக்குள்ள இவைகள் தெரியுது. ஆகவே இவைகள் உண்மையான பொருள்கள் அல்ல. அதுதான் இந்த காரிகையின் சாரம். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், ந யுக்தம் தர்ஷனம் கத்துவா. கத்துவா தர்ஷனம் ந யுக்தம். கத்துவானா சென்று, தர்ஷனம்னா பொருள்களை பார்த்தல், ந யுக்தம் பொருந்தாது. கனவில் ஒரு இடத்துக்கு சென்று அங்கு பொருள்களை பார்த்தல் என்பது பொருந்தாது. கத்துவா தர்ஷனம், இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை சேர்த்திக்கணும். சொப்பனே தேசாந்தரம் கத்துவா தர்ஷனம் ந யுக்தம். கனவில் வேறொரு இடத்திற்கு சென்று அங்கு பொருள்களை பார்த்தல் என்பது பொருந்தாது. காரணம் என்ன? காலஸ்ய அநியமாத் கதௌ. கதௌ என்ற சொல்லுக்கு பொருள் செல்வதற்கு, பயணம் மேற்கொள்வதற்கு. காலஸ்ய தேவையான காலமானது அநியமாத் குறைவாக இருப்பதனால். அநியமாத் என்றால் குறைவாக இருப்பதனால். எதற்கு? பயணத்தை மேற்கொள்வதற்கு காலமானது குறைவாக இருப்பதனால். இது காலம் போதியதாக இல்லை என்பதற்கான கருத்து. இனி இரண்டாவது வரிக்கு வருவோம். அனுபவ பிரமாணம். நம்முடைய அனுபவத்தில் என்ன தெரிகிறது? பிரதிபுத்தகவை சர்வக. பிரதிபுத்தகன விழித்து கொண்ட, விழித்து கொண்ட அனைவரும், சர்வக விழித்து கொண்ட அனைவரும், தஸ்மின் தேசே அந்த இடத்தில். எந்த இடத்துல இவன் கனவு கண்டு இருக்கும்போது விழிச்சானோ அந்த இடத்தில் ந வித்யதே இருப்பதில்லை. தஸ்மின் தேசேனா கனவுல ஒரு இடத்துல இருக்கான், இவன் திரும்பி வர்றதுக்குள்ள விழிச்சிட்டான். திரும்பி இந்த இடத்துக்கு கனவுலிருந்து வர்றதுக்குள்ள இவன் விழித்து விட்டான். ஆனால் அந்த இடத்தில் அவன் இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா,
கனவில் பார்க்கப்படும் பொருள்களெல்லாம் மித்தியா. இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். இதுவும் மிக மிக சுலபம். ரொம்ப கஷ்டமாகவே கௌடபாதர் சொல்லக்கூடாது. இடையில நம்ம திங்க் பண்ணுறது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அல்லவா. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மதமாக சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே வந்தார். இப்போ அப்படியே இடையில ஒரு டீ பார்ட்டி போல் ரெஸ்ட்டு கொடுக்குறார். சுலபமான காரிகையை நமக்கு கொஞ்சம் கொடுக்குறார். அடுத்த காரிகையும் மிக மிக சுலபமானது. மித்ராத்யை சக சம்மந்த்ரிய சம்புத்தோ ந பிரபத்யதே கிரஹீதம் சாபி யத் கிஞ்சித் பிரதிபுத்தோ ந பஷ்யதி. இங்கு மீண்டும் அனுபவ பிரமாணம் கொடுக்கின்றார். கனவில் இருக்கின்ற பொருள்கள் மித்தியா. கனவுல எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வேறாக இல்லை. நம்முடைய விருத்திகளே நாமே கனவில் உலகமாக மாறி இருக்கின்றோம். நமக்கு வேறாக அவைகள் இல்லை. அதற்கு என்ன உதாரணம்? இங்கு என்ன சொல்கின்றார்? கனவில் விதவிதமான நண்பர்களுடன் உரையாடி கொண்டு இருக்கின்றோம். கனவுல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கோம். விழிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவர்கள் யாரும் இல்லை. பிறகு என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனையோ பொருட்கள் கனவுல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏதாவது ப்ரெசன்ட் கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன ஜாக்கிரத அவஸ்தையில் யாரும் எதுவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானே நினச்சிட்டு தூங்கியிருக்கோம். இன்றைக்கி அவன் ஒன்றுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு நினச்சிட்டு தூங்கியிருக்கோம். உடனே அது கனவுல ஏக்கமாக அவனெல்லாம் எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதெல்லாம் நமக்கு கொடுக்குறார்கள். உடனே எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். கனவுல விழிச்சு பார்த்தா ஒரு பொருளும் கிடையாது. எதெல்லாம் வாங்கி வச்சோமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விரதம் இருக்கும்போது இந்த கனவெல்லாம் வரும். ஏதாவது பிரியமான வஸ்துவை நீங்கள் விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், அதை வேண்டான்னு விட்டுட்டீங்கன்னு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கனவுல சாப்பிட்ருக்கலாம். காரணம் என்ன? நினைவில் அது கிடைக்கல. உடனே கனவுல அதெல்லாம் வரும். ஆனால் என்னன்னா முழுசாக சாப்பிட்ற வரைக்கும் கனவு இருக்காது. பாதி சாப்பிடும்போது விழிச்சிருவோம், பார்த்தா அங்கு இருக்காது. இதே உதாரணத்தை சொல்கிறார். சொல்லி என்ன சொல்கிறார்? அதனால் கனவுல இருக்கிற பொருளெல்லாம் நீயே தான். நீ எதெல்லாம் வாங்கினியோ, யாரிடமெல்லாம் பேசுனியோ அதெல்லாம் நீ தான். அவைகள் உண்மை அல்ல. அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். மித்ராத்யைஹி சக சம்மந்த்ரிய. மித்ரம்னா நண்பர்கள், ஆதினா முதலிய. மித்ராத்யைஹினா நண்பர்கள் முதலியவர்களுடன், சக என்றால் அவர்களுடன், சம்மந்த்ரிய. சம்மந்திரம்னா பேச்சு, கான்வர்சேஷன். விதவிதமாக பேசிகிட்டு இருக்கோம் கனவுல. விழிப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதைத்தானே பண்ணிகிட்டு இருப்போம். சம்மந்திரியனா அரட்டை அடித்து கொண்டு என்று பொருள். இங்கே அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்கோம். கனவுல என்ன பண்ணுவோம்? மௌனமாக இருப்போம். அங்கேயும் பேசிட்டு தான் இருப்போம். இங்கே நம்ம மௌனமாக இருந்தால் கனவுலையும் மௌனமாக இருப்போம். இங்கே நம்ம விதவிதமாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். கனவுளை நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டு, சம்புத்தக திடீர்னு விழிச்சுக்கிறோம். சம்புத்தக விழிச்சவுடன், ந வித்யதே ந பிரபத்தியதே. ந பிரபத்தியதேனா எந்த நண்பர்களையும் அவன் பார்ப்பதில்லை. பேசிகிட்டு இருக்கான், பேச்சு நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு விழித்து கொண்டான். பார்த்தா எந்த நண்பர்களும் கிடையாது, வெறும் அமைதி மட்டும் இருக்கின்றது. காரணம் என்ன? சுற்றியும் ஆள் கிடையாது. இதிலிருந்து என்னன்னா கனவு பொய். ந பிரபத்தியதனா அவர்களை இவன் அடையவில்லை. பிறகு கனவுல பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்களெல்லாம் இவனுக்கு ஏதோ பொருளை கொடுத்துருக்கார்கள். சரி, நண்பர்கள் போனால் போகட்டும், அவங்க கொடுத்த பொருளாவது மிஞ்சுமான்னா அதுவும் இல்லைங்கிறார். அவர்களெல்லாம் என்னென்னலாம் உனக்கு கொடுத்தார்களோ அதுவும் உன்னுடைய கையில் கிடையாது. கிரஹீதம் ச அபி யத் கிஞ்சித். கிரஹீதம்னா வாங்கி கொண்டது. கிரஹீதம்னா கனவுல வாங்கி கொண்டது.
அபி யத் கிஞ்சித், எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். யத்கிஞ்சித் வஸ்து கிரகீதம், ஏதாவது பொருள் நீ கனவுல வாங்கி இருந்தால், பிரதிபுத்தக விழித்து கொண்டவன், ந பஷ்யதி பார்ப்பதில்லை. பஷ்யதினா பார்க்கிறான், ந பஷ்யதினா பார்ப்பதில்லை. கனவுல யாருடனெல்லாம் பேசினானோ விழிச்சதுக்கு அப்புறம் அவங்கள அவன் பார்க்கறதில்ல. பிறகு அவர்கள் எதெல்லாம் கொடுத்தார்களோ அதையும் இவன் பார்ப்பதில்லை. இதோடு கனவு திருஷ்டாந்தத்தை முடிச்சு இனி இதை ஜாகிரத் அல்லது சைத்தன்யத்தை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நிலைநாட்ட கூறுகின்றார். 36வது காரிகை. சொப்னே சாவஸ்து காயக ப்ருதகன்யஸ்ய தர்ஷனாத் யதா காயஸ்ததா சர்வம் சித்தத்ருஷ்யமவஸ்துகம். இந்த காரிகையில் முடிவுரை செய்கின்றார். இதுவரைக்கும் கனவையே இங்கு கௌடபாதர் விளக்கி வந்தார். இங்கு என்ன சொல்கின்றார்? இந்த கனவை போல நினைவும் ஜாகிரத் அவஸ்தையும். கனவுல என்ன என்றால், எவைகளெல்லாம் பார்க்கப்பட்டதோ அவைகளெல்லாம் அவஸ்து. அவஸ்துனா உண்மை அல்ல, பார்ப்பவனிடமிருந்து வேறாக இல்லை, பார்ப்பவனை சார்ந்து இருந்தது. அதே போல இப்ப நம்ம எதை பார்க்கிறோமோ அவைகள் அனைத்தும் என்னிடமிருந்து வேறாக இல்லை. கனவு சுலபந்தான், ஆனா இப்ப என்ன சொல்றோம், அது சாதாரண விஷயம் அல்ல. நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் எனக்கு வேறாக இல்லை, எனக்கு அந்நியமாக இல்லை. நானேதான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அந்த ரூபமாக இருக்கின்றேன். அந்த கருத்தை இங்கு சொல்கின்றார். முதல் வரியில் உதாரணம், சொப்னேச்ச அவஸ்துகக காயக. சொப்னே கனவில், காயக அவஸ்துகக. காயகன உடல், சொப்பனத்தில் உள்ள உடல் அவஸ்துகக உண்மை அல்ல. வஸ்துன உண்மை, பொருள். அவஸ்துன உண்மை அல்ல, அவஸ்துகன உண்மை அல்ல. காரணம் என்னன்னா, சொப்பனத்தில் எதெல்லாம் நீ பார்க்கிறையோ, உடல்களெல்லாம் பார்க்கிறையோ, அது உண்மை அல்ல. அதுக்கெல்லாம் வேறான ஜாகிரத் உடல் உனக்கு இருக்கு, அதுதான் உண்மையான உடல். எதற்குனா சொப்பனத்துக்கு அதுதான் உண்மையான உடல். அதே போல நீ இரண்டாவது வரியில சொல்ல போறார், ப்ருதக் அந்யஸ்ய தர்ஷனாத். ப்ருதக்னா சொப்பன உடலுக்கு வேறுபட்டு, அந்யஸ்ய வேறொரு உடலை, தர்ஷனாத் பார்ப்பதனால். இப்போ முதல் வரி பூரா உதாரணம் தான். சொப்பனத்தில் பார்க்கிற உடல் வஸ்து அல்ல, காரணம் அதற்கு வேறான ஒரு ஜாகிரத் உடலை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த உடல் சத்தியம். எதற்குனா சொப்பன உடலை பார்க்கையில் இந்த உடல் சத்தியம். அந்யஸ்ய, அந்யஸ்யனா வேறு, பிருத்தக்னா வேறாக இருக்கின்ற ஒன்று, தர்ஷனாத் பார்ப்பதனால். இப்போ முதல் வரியில் என்ன சொல்லிட்டார், கனவில் இருக்கிற உடல் பொய், அந்த உடலுக்கு வேறான உண்மையான உடல் இருப்பதனால். இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், யதா காயக ததா சர்வம். இந்த ஒரே இடத்துல அரை வரியில எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். யதா காயக, சொப்பனத்தில் எப்படி உடலோ, ததா சர்வம் அப்படித்தான் அனைத்தும். எல்லா வேதாந்தத்தையும் இதில் முடிச்சுட்டார். கனவுல பார்க்கிற உடல் எப்படியோ அப்படிதான் அனைத்தும். அனைத்தும்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்தும். பிறகு மீண்டும் விளக்குகின்றார், சித்த திருஷ்யம் அவஸ்துகம். சித்த திருஷ்யம்னா இந்த இடத்துல சித்தம்னா சைத்தன்யம்,
திருஷ்யம்னா சைத்தன்யத்தினால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும் அவஸ்துகம். அவஸ்துகம்னா உண்மை அல்ல. சைத்தன்யத்தினால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும், அதாவது திருஷ்யம் உண்மை அல்ல. பிறகு எது உண்மைனா சைத்தன்யம், திருக்கு தான் உண்மை, திருஷ்யம் உண்மை அல்ல. இந்த கருத்தானது இந்த 4வது பிரகரணத்தில் 25வது காரிகையில் பூத தர்ஷனாத்னு சொல்லப்பட்டது. யுக்தி தர்ஷனத்தில் பார்த்தா பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றவன் இருக்கவனு தோணுது. பூத தர்ஷனம்னு அங்கே ஒன்று சொல்லப்பட்டது. அந்த பூத தர்ஷனம் என்னன்னா, உண்மையின் அடிப்படையில் பார்த்தால் இருக்கிறது சைத்தன்யம் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா என்னன்னா அதுதான் மோட்சம். நம்ம சம்சாரம்னு எப்போ சொல்லுவோம், யாராவது ஒருத்தன் எனக்கு பண்ணுறான்னு 2வது பொருள் வரும்போது தான் துயரமே வருது. இங்கே என்ன நிச்சயம் பண்ணுறோம், கனவுல 2வது ஆள் கிடையாது, இருக்கிறது நான் ஒருத்தந்தான், விதவிதமாக தெரிகிறது. அதே போல ஜாகிரத அவஸ்தையிலும் இருக்கிறது சைத்தன்யம் ஒன்றுதான், சித்த திருஷ்யம் அவஸ்துகம். இந்த காரிகையுடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. இனி அடுத்த காரிகையில் வேறு கருத்துக்கு வருகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.